ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பீன்ஸ் எடுத்து குக்கரில், இட்லி குக்கர்லேயோ அல்லது இட்லி கொப்பரையிலையோ ஒரு 15 மினிட்ஸ் ஆவிலே வேக வச்சிடலாம். கலரும் மாறாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஸ்டீம்லேயே வேகிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா என்னெல்லான்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4-5 பல். இதை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுக்கலாம். கடாயை காய வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வேக வச்ச பீன்ஸை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 7 மினிட்ஸு சிம்மர்லேயே போட்டு வேக வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், டிஃப்ரெண்ட்டான ஒரு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.